டைரக்டர் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் தயாராகி வந்துட்டு இருக்க படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கீர்த்தி செட்டிலாம் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக். தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா கூட அறிவிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட பிறந்தநாளை முன்னிட்டு ரீசெண்டாக இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் பஞ்ச் ட்ரீசர் மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. புதிய அறிவிப்பாக இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரீசர் வெளியிட முடியலன்னு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அப்கமிங் டேஸில் இந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் விஜய் தேவர்கொண்டாவோட நடிப்பில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் கிங்டம். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. விஜய் தேவர்கொண்டாவோட கெரியரில் ஹையஸ்ட் ஓப்பனிங் படமாகவும் அவருடைய கெரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் படமாகவும் இந்த படம் அமைய போகுது. இப்போது டே ஒன்னோட வசூல் அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. படம் முதல் நாளில் மட்டும் ரிலீஸ் ஆனதில் 39 கோடி உலகம் முழுவதும் வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் ரீசெண்டாக பாண்டியராஜோட இயக்கத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் தலைவன் தலைவி. படம் 2வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. படம் முதல் வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா படக்குழுவினர் அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு மகாராஜா படத்துக்கு அடுத்ததாக நல்ல வசூல் இந்த படம் கொடுத்துருக்கு. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் கூலி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் வெளியாகுது. 3 லாங்குவேஜில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ரிலீஸ் ஆக போகுது. படத்தில் அமீர் கான், ஷௌபி ஷபீர், உபேந்திரா மற்றும் நாகா அர்ஜுனாலாம் நடிச்சிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு கம்ப்ளீட் ஏ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. நாளைக்கு இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் இருக்க நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்குது. நடிகர் சிவா நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பறந்து போ. இப்போ படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் 7 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ராம் இயக்கத்தில் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. 71st நேஷ்னல் அவார்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட சிறந்த படமாக பார்க்கிங் படம் அமைஞ்சிருக்கு. எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் ஊர்வசி அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு பார்க்கிங் படத்தில் சப்போர்ட்டிங் ரோலும், ஊர்வசி அவர்களுக்கும் பெஸ்ட் ஃபீமேல் சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர்லையும் அவார்டு கிடைச்சிருக்கு. ஜவான் படத்து மூலமா ஷாருக் கான் அவர்களுக்கு முதல் முறையாக நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அட்லி அவர்கள் ஜவான் படத்தை இயக்கியிருந்தார். நிறைய பேர் பிருத்திவிராஜ் அவர்களுக்கு கோட் லைஃப் படத்துக்கு அவார்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிருத்திவிராஜ் அவர்களுக்கு இப்போது நேஷனல் அவார்டு கிடைக்கல. நிறைய பேர் பிருத்திவிராஜ் அவர்களுக்கு எதனால் கிடைக்கலன்னு சோஷியல் மீடியாஸில் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜவான் படத்து மூலமா நேஷனல் அவார்டு ஷாருக் கான் அவர்களுக்கு முதல் முறையாக கிடைச்சிருக்கு. வாத்தி படத்து மூலமா நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ் அவர்களுக்கு சிறந்த மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு.